வெல்கம் டு ஸ்கூல் கெமிஸ்ட்ரி சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 10 யூனிட் 9 சொல்யூஷன்ஸ் அப்படின்ற லெசன்லேருந்து ஹைக்ரோஸ்கோபி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். தென் டெலிக்விசன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபி அண்ட் டெலிக்விசன்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க, அதை அட்மாஸ்பரிக் ஏரில் வச்ச உடனே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லணும். அந்த ப்ராப்பர்ட்டியை ஹைக்ரோஸ்கோபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட், இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டன்ஸ் விச் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பரிக் ஏர் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் அப்சர்வ் மாய்ஸ்சர் வித்தவுட் சேஞ்சிங் தேர் ஃபிசிக்கல் ஸ்டேட். இதை நல்லா ஞாபகம், வித்தவுட் சேஞ்சிங் தேர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம், அதை வந்து அட்மாஸ்பரிக் ஏரில் வைக்கிறோம். அட்மாஸ்பரிக் ஏரில் வச்ச உடனே ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கிறோம். மாய்ஸ்சரை அதை அப்சர்வ் பண்ணுது, ஆனால் ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகலை. வித்தவுட் சேஞ்சிங் தேர் ஃபிசிக்கல் ஸ்டேட். இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸஸை ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை ஹைக்ரோஸ்கோபி அப்படின்ற சொல்லுவாங்க. இந்த ஹைக்ரோஸ்கோப்பியோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இதை வந்து ட்ரையிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸஸை வந்து நீங்கள் ட்ரையிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பொருளை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன ஈரப்பதத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையிங் ஏஜென்ட்டாக ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல். நீங்கள் ஏதாவது புதுசாக வந்து பேக் ஆர் ஷூ இது மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ் அந்த பேக்குள்ளேயும் ஷூக்குள்ளேயும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏன் அப்படின்னா அந்த பேக்லேயும் ஷூலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாய்ஸ்சரை கூட இதை வந்து அப்சர்வ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிடும். அதுக்காண்டி இந்த வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட், இது மாதிரி வேறு என்னென்ன ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குன்றத அதர் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கோம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. அப்புறம் குயிக்லைம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு CaO. பாஸ்போரஸ் பென்டாக்சைடு P2O5. இதெல்லாம் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். அப்போது ஹைக்ரோஸ்கோப்பினா என்னன்றது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெலிக்விசன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க, அதே போல் அட்மாஸ்பரிக் ஏரில் வைக்கிறோம், மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுது. ஆனால் இங்கே முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, அப்சர்வ் பண்ண மாய்ஸ்சரை வச்சு அது தன்னைத்தானே டிசால்வ் பண்ணிக்குது. டிசால்வ் பண்ணுது அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் சாலிடாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து தன்னைத்தானே டிசால்வ் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் தான் டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டெலிக்விசன்ஸ். ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டன்ஸ் when exposed to atmospheric air at ordinary temperature observe enough water and get completely dissolved. இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுது. அப்போது அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஆர் கால் டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரியான சேஞ்ச் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸை டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை டெலிக்விசன்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக மாத்திரை மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக மாத்திரை மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க, அட்மாஸ்பரிக் ஏரில் உள்ள மாய்ஸ்சர் அவ்வளோத்தையும் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாய்ஸ்சரே வந்து அதை டிசால்வ் பண்ணுறதுக்கு இனஃப். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி அது வந்து அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிடும். சாலிட் ஸ்டேட்லேருந்து கிட்டத்தட்ட லிக்விட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடும். நீங்கள் ஒரு 5 to 10 minutes அப்படி விட்டுட்டாங்க கூட இது மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து டெலிக்விசன்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். இது மாதிரி வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குன்றதை பாருங்கள். முதல் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா NaOHன்றது ஃபார்முலா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து காஸ்டிக் சோடா. ஓகேவா, காஸ்டிக் சோடா. இதே இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் பொட்டாஷ். சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபெரிக் குளோரைடு FeCl3. ரைட், இந்த மாதிரி டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்சஸை டீல் பண்ணும்போது லேப்லேயோ நீங்கள் வேறு எங்கேயோ டீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு கண்டெய்னரில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம். கொஞ்சம் வந்து மாய்ஸ்சர் பட்டிருந்தாலும் கூட அந்த காம்பவுண்ட் வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை வேறு இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்சஸ் அவ்வளோத்தையும் டைட்லி க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து யூஸ் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ரைட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் டெலிக்விசன்ஸ். ஹைக்ரோஸ்கோபிக்கும் டெலிக்விசன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துட்டோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஓவர் ஆயிடும். ஹைக்ரோஸ்கோபிக்கும் டெலிக்விசன்ஸ்க்கும் பேசிக்காக என்ன வித்தியாசம்?
மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆணுச்சு அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் வச்ச உடனே மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகுச்சு அப்படின்னா அது டெலிக்வசன்ஸ். டிசால்வ் ஆகலை அப்படின்னா அது ஹைக்ரோஸ்கோபி. அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக. when exposed to atmosphere at ordinary temperature they observe moisture and do not dissolve. இதான் முக்கியம். இதில் அட்மாஸ்பியரிக் ஏரில் வச்ச உடனே மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். do not dissolve அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. hygroscopic substances do not change its physical state on exposure to air. do not change its physical state. but deliquescent substances change its physical state on exposure to air. இதை நீங்கள் ஏரில் வச்சிங்க அப்படின்னா அது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி தன்னோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிடும். ஏதாவது ஒன்று படித்தா கூட ஓகே, இன்னொன்று அப்படியே வந்து ஆப்போசிட்டாக சொல்லிடலாம். ரைட். hygroscopic substances may be amorphous solids or liquids. hygroscopic substances வந்து கிறிஸ்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அது amorphous சாலிடாகவும் இருக்கலாம் ஆர் amorphous லிக்விடாகவும் இருக்கலாங்கிறாங்க. amorphous அப்படின்னா வந்து நோ ஷேப் ஆர் நோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நோ ஃபார்ம். ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா அதில் ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். கிறிஸ்டல்ஸில் கான்ஸ்டியூன்ஸ்லாம் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். அதுதான் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னு சொல்கிறாங்க. டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே கிறிஸ்டலின் சாலிட்ஸாக தான் இருக்குமா. அதுக்குன்னு வந்து ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த சாலிட்ஸ் வந்து கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸில் கான்ஸ்டியூன்ஸ் வந்து ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்காது. அதனால் அதை வந்து அமர்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அமர்ஃபஸாக தான் இருக்கும். அதில் உள்ள கான்ஸ்டியூன்ஸ் எதுவுமே ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. சப்ஸ்டன்சஸும் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகாமல் இருக்கும். மாய்ஸ்சரை ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணும். அது ஹைக்ரோஸ்கோபி. எக்ஸாம்பிள் சிலிக்கா ஜெல், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், குயிக்லைம், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. டெலிக்வசன்ஸ் இதில் என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுது. ஆர்டினரி டெம்பரேச்சரில் அப்சர்வ் பண்ண மாய்ஸ்சரில் தன்னை டிசால்வும் பண்ணிக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஷ், ஃபெரிக் குளோரைட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். தென் ஒரு 3 டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கலாம், அமர்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விடாக இருக்கலாம். டெலிக்வசன்ஸ் எப்போவுமே கிறிஸ்டலினாக தான் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.